வணக்கம். இன்றைக்கி வந்து வெஜ்ஜில் ஒருக்காக சூப்பரான ஒரு டிஷ். நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பச்சை மிளகாவும், அதுக்கப்புறம் பன்னீர் வந்து கொஞ்சம் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு வெஜ்ஜில் ஒருக்க வேண்டிய ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ வெங்காயம் வந்து கடையில் நல்லா வதக்க போகிறேன். அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் வெள்ளைப்பிடிஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் மூளை போடுங்க, ரொம்ப வேண்டாம். சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. எதுக்கு அப்படின்னா வெஜ்ஜில் வரஸ்க்கு இது வந்து ரொம்பவே ஒரு அல்டிமேட் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஒரு 2 தக்காளி கட் பண்ணது அதையும் போட்டு வதக்கிக்கிடுங்க. ரொம்பவே அருமையான டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள். இந்த முட்டை பொடி மாசு எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி இது வந்து பன்னீர் பொடி மாசுன்னு கூட நீங்கள் சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். சப்பாத்தி கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அல்டிமேட் டேஸ்ட்டு. சப்பாத்தி கூட, புரோட்டா கூட சாப்பிட்லாம். நீங்கள் மித்த வந்து ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். இதில் ரொம்ப மசாலா கிடையாது, ஒன்றும் கிடையாது. 10 நிமிஷத்தில் நீங்கள் பேச்சுலர்ஸ் பசங்க இருந்தாலும் சரி, இல்லைனா வேலைக்கு போய்ட்டு வர லேடிஸாக இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம். அவ்வளோதான். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து பன்னீர் கடாய் ஃப்ரை ஆயிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பன்னீர் தவா ஃப்ரை அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட் பாருங்கள். இதை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இதை சப்பாத்தி கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வெறும் தக்காளி வெங்காயம் இருந்தாலே போதும். அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கரம் மசாலாலாம் தேவையே கிடையாது. நீங்கள் இப்படி வந்து ஈஸியான டேஸ்ட்டான ரெசிபி பார்க்குறதுக்கு உமாஸ் கிச்சன் டைரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து எல்லா வகையான சாப்பாடு உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.